எந்த விதமான ஆன்மீக சடங்குகள் இல்லாமல், மந்திர உச்சாடனங்கள் இல்லாமல் உங்களுடைய மூளையினுடைய சுழற்சி என்ன, நியூரான்களில் இருக்கக்கூடிய சுழற்சியில் ஒரு மெலோடியஸ் ட்ரௌசினஸ் உருவாகக்கூடிய நிலை உருவாகும். அதை கண்டுபிடிப்பதற்காக EEG இருக்கிறது. மூளையினுடைய அதிர்வலைகளை கண்டுபிடிப்பதற்காக, அதாவது ஆல்ஃபா அளவு அதிர்வலைகள் இருக்கின்றனவா என்று கண்டுபிடிப்பதற்காக, டெல்டா அளவு தீட்டா அளவு எப்படி அது எலிவேட் ஆகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இருக்கிறது. இந்த நிலையிலே வாழ்ந்தால், முதலிலே உணர்தல், அப்புறம் வாழ்தல், அந்த வாழ்க்கைக்கு பிறகு உங்களுக்கு உள்ளே உங்களுடைய உடம்பிற்குள்ளே, உங்களுடைய மூளையிலிருந்து உடம்பிலிருந்து ஒரு விதமான சக்தி, எனர்ஜி பிரவாகமாகும். அந்த எனர்ஜி என்பதை தவறாக எடுத்து விடுகிறார்கள் இந்த ஆன்மீகவாதி. இல்லை, உடம்பிற்குள்ளே எண்ணம் ஒடுங்கும் போதெல்லாம், எம்டினஸ் ஆகும் போதெல்லாம், எண்ணங்கள் குறையும் போதெல்லாம், எண்ணங்கள் ஒடுங்கும் போதெல்லாம் இந்த மூளை கொஞ்சம் இயற்கை இயக்கத்திற்கு செல்கிறது. அதாவது எண்ணங்கள் ஒடுங்கும் போது மூளை வேலை செய்யாமல் இருப்பதாக சொல்லிவிட வேண்டாம். இதயம் எப்படி 24 மணி நேரமும் இயங்குகிறதோ, இங்கேயாவது இதயத்திற்கு ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தான் உள்ளே இருக்கும். ஆனால் மூளையில் 10,000 கோடி செல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த எண்ணங்கள் உராயாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எண்ணங்களுடைய ப்ரெஷர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எண்ணங்களை வாங்கி கொண்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூளையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணிவிட்டீர்களானால் ஒரு செய்தியை, அது எத்தனை மணி நேரமும் உள்ளே வாங்கி, சாதாரணமாக கூறுகிறோம் அல்லவா, நீரை அருந்திவிட்டால் அந்த நீர் உடலுக்குள்ளே சென்று செக்ரிகேட் ஆகி யூரினாக மாறுகிறது என்பதை நாம் அடிக்கடி சொல்கிறோம் அல்லவா. இதை போல உங்களுடைய எண்ணங்கள் புற வழியிலிருந்து வந்தாலும் சரி, அக வழியில் இருக்கக்கூடிய அறிவும் சேர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அனாவசியம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மூளையினுடைய இயற்கையான இயக்கம். ஒரு சாதாரணமாக பரீட்சைக்கு படிக்கும்போது கூட நாம் என்ன சொல்லுகின்றோம்? அமைதியாக படிக்க சொல்லுங்கள், சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்டர்ப் இல்லாமல் படிக்க சொல்லுகின்றோம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆடியோவை. இதில் அமைதியாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அமைதியாக ரெக்கார்டிங் இஸ் கோயிங் ஆன். அந்த அதில் எங்கே அனாவசியப்படுகிறோமா அனாவசியப்படலையான்ற விஷயம் மட்டும்தான் இயற்கை, சத்தியம், நித்தியம். ஆக ஒவ்வொன்றிற்குள்ளும் அனாவசியம் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது, அமைதி இருக்கிறது. அவசியப்படுத்துதல் கூட ஒரு வழியான ப்ரெஷர் தான். ஆனால் அனாவசியப்படுத்தக்கூடிய எதிர்மறை ப்ரெஷர் இல்லை. ஆனால் அவசியப்படுத்துவது என்பது ஒரு நேர்மறையான ப்ரெஷர். பட் அமைதிப்படுத்தி இயங்குவது என்பது முழுமையான சத்தியம். அப்போ பாருங்கள், மூளை அமைதியாக இயங்குவதற்கு என்ன வேண்டி கிடக்கிறது? எண்ணம் ஒடுங்க வேண்டி இருக்கிறது. அதனால தான் எல்லா மருத்துவம் என்ன கூறுகிறது? அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் எண்ணங்களுடைய அனாவசியமான வீச்சுக்கள். ஆனால் அந்த அனாவசியப்படுத்தாமல் இருப்பதற்கு, இயற்கையாக இருப்பதற்கு இயற்கையாக உள்வாங்க வேண்டும். கேட்பது, பார்ப்பது, இதுதான் உள்வாங்குதலில் கொஞ்சம் அதிகமாக இருப்பது. கேட்பதிலும் பார்ப்பதிலும் அனாவசியப்பட்டோம் என்றால் மூளையினுடைய உள்வாங்குதலுடைய பதிவு அனாவசியப்படுத்தப்படும். அப்புறம் எதெல்லாம் இப்போ நிறையா பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்தை உள்ளே வாங்கினோன்னே சொல்யூஷன் வேணும் அவங்களுக்கு. அவங்க எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறிவை வைத்து முடிவு பண்ணி, இது இல்லை, இது பொய், இது தவறு அப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கே தான் மிஸ் ஆகுது. மூளையினுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களானால் உண்மையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். மூளைக்குள் யாருமே உள்வாங்குவதில்லை ஒழுங்காக.
அந்த ஒழுங்காக உள்வாங்குவது என்னவென்றால் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன். இதெல்லாம் வேதாந்தம் சொல்லியிருக்கிறது. சும்மா இரு சொல்லற என்றால் என்ன? நிறையா பேர் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. சும்மா இருக்க எப்படி முடியும்? சும்மாவெல்லாம் இருக்க முடியாதே. இல்லை, அந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் தான் உங்களை என்ன பண்ணோம்னா, அந்த உள்வாங்குதலில் இயற்கையாக உள்வாங்குதல், அந்த இயற்கையாக உள்வாங்குதலில் உண்மையாக உள்வாங்குதல் இயங்குகிறது. அந்த உண்மையான உள்வாங்குதல் தான். அப்போ பாருங்கள், உணவில் உண்மையான உணவு சாப்பிடுவது, உணர்வில் உண்மையான உணர்வோடு இருப்பது, உறவுகளில் உண்மையாக உறவுகள் இருப்பது. எந்த உறவுகள் வச்சுக்கங்க. இப்படி ஒவ்வொன்றிலும் உலகத்தோடு உண்மையாக ஒட்டி ஒழுகல். அப்படி இல்லாமல் சார் அதை விட்ட உடனே உங்களுக்கு என்ன ஐடியா வந்துடுது? சார் நான் ரொம்ப உண்மையாக தான் சார் இருந்தேன், உண்மையாக இருந்ததுனால உலகத்தில் எனக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. நீங்கள் கணக்கு போட்டுக்கிறீங்க. எப்படி கணக்கு போட்டுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மாதம் உண்மையாக இருந்ததாகவும் அந்த உண்மைக்கு உடனே ரிசல்ட் வராதாங்க. பாருங்கள், நீங்கள் உண்மையாக 1 மாதம் வெயிட் பண்ணுறீங்க அல்லது 5 மாதம் வெயிட் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னொன்னே மறுபடியும் நீங்கள் இந்த உண்மையாக இருந்தது தவறு இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாக இருப்பது கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறது உண்மை இருக்கலாம். எப்படின்னா இந்த காலத்துக்கு. ஆனால் உண்மையாக இருந்த ஒன்றுதான் இன்று வரை நிரந்தரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உண்மையாக இருந்த ஒரு இயேசுவை யாராவது மறக்க முடியுமா? எந்த இனத்தவராக இருக்கட்டும், உலகம் முழுவதும் இன்றைக்கு பல 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 1000 கோடிகள் செலவழித்தால் கூட இயேசு என்று ஒருவரை பற்றிய நார்மலாக பேசிட முடியுமா? உண்மையாக இருந்தார். திருக்குறள் உண்மையாக எழுதப்பட்டது, யாராச்சும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ உண்மையாக அப்புறம் ஏன் மற்றவங்கள்லாம் இல்லை? பார்த்துக்குங்க, அவ்வளோதான். உண்மை போல இருக்கிறார்கள், உண்மை மாதிரி இருக்கிறார்கள், இப்படிலாம் இருக்காங்க. அப்படியே டிட்டோவாக இருக்காங்க. டூப்ளிகேட் வருதுன்னு வச்சிங்களா, திருட்டு விசிடி மாதிரி 160 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காங்க. திருட்டு விசிடி வந்துருச்சு. படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே போட்டு ஒவ்வொருத்தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 160 கோடி ரூபாய்க்கு செலவழித்த ஒரு படத்தை ஒரு செகண்டில் திருட்டு விசிடி. இது என்ன நம்ம சொல்கிறோம்னா, நீங்கள் உண்மையோடு வாழ முடியவில்லை என்று வேணால் நீங்கள் பேசிக்கங்க. ஆனால் உண்மை இல்லாதது, உண்மை பொய்யானது, உண்மை நிரந்தரம் இல்லாதது, உண்மை வாழ்க்கையினுடைய ரகசியம் இல்லாதது, உண்மை இந்த உலகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வாழ முடியவில்லை. அப்படி உண்மையோடு வாழக்கூடிய ஒருவன் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வெற்றி மட்டுமே பெற முடியும். அந்த வெற்றி என்பது இவர்கள் கணிப்பதல்ல. அந்த அவார்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா ஒரு படத்துக்கு, நேஷ்னல் அவார்டை சில பெரிய அறிஞர்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தேசிய விருதை எனக்கு கிடைக்க வேண்டியதில் சிலர் திருப்பி அனுப்பிட்டாங்க நம்ம இந்தியாவில் வந்த தேசிய விருதையை. அப்போ இதில் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன அர்த்தம்னா, அதவும் ஒன்றும் இல்லைன்னு திங்க் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அப்போ விருது வழங்கியதால் மட்டும் அது உண்மையாகி விடாது, அல்லது விருது வழங்காமல் இருப்பதனால் அது உண்மையாகி விடாது. இப்போலாம் ஒரு விருது வாங்கி வந்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில். அந்த விருது எப்படி வாங்கினார்கள் என்று ஒரு பெரிய வரலாறு சொல்லுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று தெரியாது. ஆனால் அதாவது உலகம் பூரா பாராட்டிக்கிட்டு, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் சிலர் பாராட்டிக்கிட்டு, ஒரு சில மாநிலங்கள் மட்டும் பாராட்டிக்கிட்டு இருக்க ஒரு விருதை என்ன கூறுகிறார்கள் என்றால், அதில் பின்னணியில் எப்படி அவருக்கு வழங்கப்பட்டது புரிஞ்சுக்கிறவங்க எல்லாரும். அப்போ அந்த இடத்துல ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்போ இது ஒரு பெரிய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அவார்டே இப்படிப்பட்ட